காட்டில் துணி புஜ்ஜியின் வீடு. ஒரு அழகான காடு ஊரை விட்டு தள்ளி இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவுல தான் துணியோட வீடு. அந்த வீட்டுல துணி புஜ்ஜி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளி உலகத்தோட பெருசா சம்மந்தம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே அவங்களே வளர்த்துப்பாங்க. அவங்க வீடு, அவங்க தோட்டம், இது மட்டும்தான் அவங்களுடைய உலகம். ஒரு நாள் ஊருக்குள்ள இருந்து சில தோழிகள் எல்லாருமே காட்டுக்கு வந்தாங்க. சிச்சு காக்கா அதோட புள்ள சின்ன காக்கா, சோட்டு கிளி அவளுடைய புள்ள பன்னு கிளி, அதே மாதிரி லூசிபுரா, குஹுவாத்து, மஹிக்கழுகு, இவங்க எல்லாருமே காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அந்த அழகான காடு, பக்கத்துல இருக்கிற அருவி, இது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்போது சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. அதனால அவங்க எல்லாருக்குமே பசி எடுக்கவும் ஆரம்பிச்சது. அதுலயும் முக்கியமா சின்ன பசங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ சின்னவன் வயிற்று பிடிச்சுக்கிட்டு, அம்மா அம்மா, எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா, பசிக்குதுமா, பசிக்குது. அப்போ பன்னு கிளியும், எனக்கும் அப்படிதான் இருக்கு சின்னம், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா நான் படுத்து தூங்கிடுவேனோ அப்படின்னு தோணுது. ஐயோ, பிள்ளைங்க பசி தாங்க முடியாம தவிக்கிறாங்களே, இந்த காட்டுல விட சாப்பிட எதுவும் கிடைக்கலையே. அப்போ மஹிக்கழுகு சுத்தி பார்த்து, இங்க சாப்பிட எதுவும் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணல, ஏன்னா நாம ரொம்ப உள்ள வந்துட்டோம், திரும்ப போயிடலாமா? குஹுவாத்து கொஞ்சம் யோசிச்சு, திரும்பி போகணும்னா ரொம்ப தூரமாச்சே, பாதி தூரம் போறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுவோமே அப்படின்னு எல்லாருமே சோகமா அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு நல்ல வாசம் வந்துச்சு. சுட சுட சாப்பாடு மனம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மனம் அவங்க பசியை அதிகமாக்குச்சு. என்ன வாசம் இது, ரொம்ப நல்லா இருக்கே. ஐயோ, இது சாதாரண வாசம் இல்ல, நிச்சயமா யாரோ இங்க சமைக்கிறாங்க போல, சாப்பாடு வாசம் தான் அது, ரொம்ப நல்லா இருக்கு, என்ன விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி எல்லாருமே அந்த வாசம் எங்க வருதோ பார்த்துக்கிட்டு பின்னாடியே போனாங்க. அந்த வாசம் அவங்கள துணியோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துச்சு. ஒரு அழகான வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி அழகான காய்கறி தோட்டம். வீட்டுக்குள்ளார துணி குருவி புஜ்ஜி குருவி 2 பேரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு மெதுவா, இந்த காட்டுல யார் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ மஹிக்கழுகு பன்னு கிட்ட, பயப்படாத பன்னு, அத பாரு, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, அவங்க தான் இந்த வீட்டுல இருக்காங்க போல அப்படின்னு அவங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து துணி புஜ்ஜி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. யார் நீங்க, இங்க வந்திருக்கீங்க? என்னோட பேரு சிச்சு, இவன் என்னோட புள்ள சின்னம், இது சோட்டு கிளி, இது அவளோட புள்ள பன்னு, அப்புறம் அது லூசி, இது குஹு, இது மஹி. நாங்க எல்லாரும் காட்டை சுத்தி பார்க்க ஊர்ல இருந்து வந்தோம். ஆனா வழி தவறி போய் பசியில கஷ்டப்படுறோம். ஐயோ, வழி தவறிட்டீங்களா? சரி வாங்க வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு துணி அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டா. அப்படின்னு துணி கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாரும் துணியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. துணி ரொம்பவும் பசியா வந்த அவங்களுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தா. அம்மா, இவங்க எல்லாரும் ரொம்ப பசியோட இருக்காங்க போல, நாம வீட்டுல செஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தியையும் அப்படியே தக்காளி தொக்கையும் கூடவே பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதுவும் கொடு. சரி புஜி, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதையே கொடுக்கலாம். எல்லாரும் வந்து உக்காருங்க, உங்களுக்காக நாங்க சமைச்சு எடுத்துட்டு வரோம். சரி ஆண்டி, நாங்க உக்காடுறோம். நீங்க சமைக்கிற வாசமே இவ்வளோ நல்லா வருதுன்னா அது எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ. அப்போ பன்னு கிளி அவங்க கிட்ட, ஆமா, இது வரைக்கும் இவ்வளோ நல்ல வாசத்தை நான் பார்த்ததே கிடையாது. துணி குருவி புஜ்ஜி குருவி சேர்ந்து எல்லாருக்குமே இலைய போட்டாங்க. அதுல அவங்க சமைச்ச சாப்பாட பரிமாறினாங்க. எல்லாருமே ஒரு வாய் சாப்பிட்ட உடனே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சாப்பாடு அவ்வளோ சுவையா இருந்துச்சு. அட கடவுளே, என்ன இவ்வளோ டேஸ்டா இருக்கு, இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லையே. அப்போ குஹுவாத்து சாப்பிட்டு பார்த்து, ஆமா, இந்த காய்கறி எல்லாம் எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்கு, எங்க ஊர்ல காய்கறி சாப்பிட நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன், ஆனா இது இவ்வளோ டேஸ்டா இருக்கே. ஆமா, இதோ இந்த பீன்ஸ் பொரியல்ல பீன்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்களேன். இந்த சாப்பாட்டுலயும் இந்த காய்கறியிலையும் இவ்வளோ டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எங்க துணி, இதோட ரகசியம் என்னங்க? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ரகசியம் எல்லாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நாங்களே விளைய வச்சுப்போம். எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருக்குல்ல, அங்கதான் எல்லாம் விளையுது. அதுல எந்த ஒரு ரசாயனமும் இல்ல, எல்லாமே ஆர்கானிக் தான். இயற்கை உரத்தை தான் போடுறோம், மழை தண்ணியை தான் பயன்படுத்துறோம், அதான் இப்படி இருக்கு. ஆமா, எங்க உலகமே இதுதான். எங்களுக்கு எங்க தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள்ல அதிக நேரம் எங்க தோட்டத்துல தான் நாங்க செலவிடுவோம். ஆனா
காட்டுல தனியா இருக்கிறது உங்களுக்கு பயமா இருக்காதா? எதுக்கு பயப்படணும்? காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாருமே எங்க நண்பர்கள். இங்க யாரும் எங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். உண்மையிலே உங்க வாழ்க்கை நல்லாதான் இருக்கு. எங்க ஊர்ல கலப்படம் செய்யப்பட்ட காய்கறி தான், அதாவது கெமிக்கல் கலந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது வழக்கம். ஆமா, நானும் தான் விவசாயம் செய்யறேன். ஆனா அந்த காய்கறியில இவ்வளவு டேஸ்ட் வந்ததே கிடையாது. இப்பதான் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுது. நாங்க எல்லாரும் ஹைபிரிட் விதைகளை தான் பயன்படுத்துவோம். இயற்கை உரத்தை பயன்படுத்தினதே இல்ல. நான் வந்ததும் கேட்கலான்னு இருந்தேன், உங்க தோட்டத்து காய்கறி விப்பீங்களா? விக்கிறோம். உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எங்களுக்கு அது சந்தோஷம்தான். அப்படின்னா எனக்கு பீன்ஸ் வேணும், எனக்கு தக்காளி வேணும், எனக்கு கோஸ் வேணும். அப்ப புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பறிச்சு கொடுக்கறேன். எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை கேட்டாங்க. புஜ்ஜி துணி 2 பேரும் சேர்ந்து அதை பறிச்சு கொடுத்தாங்க. இவங்க வாழ்க்கை விதானத்தை பத்தி அவங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறதுக்காக தயாரானாங்க. துணி, புஜ்ஜி, உங்களை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்கு. ரொம்பவும் நிம்மதியான வாழ்க்கையே வாழ்றீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ ஆசைதான். இனி ஒவ்வொரு வாரமும் நாங்க இங்க வருவோம். எங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம். நான் தினமும் வரேன். வந்து உங்க தோட்டத்து வேலையில நானும் கலந்துக்கிறேன். அப்ப சோட்டு கிளியும் சந்தோஷமா, நானும் தினமும் வரேன். உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல என்ன இருக்கு, வாங்க. நீங்க எல்லாரும் எப்ப வந்தாலுமே எங்களுக்கு சந்தோஷம்தான். நாங்க தனியா தான் இருக்கோம். நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. எப்ப கூப்பிட்டாலும் சரி, நாங்க எல்லாரும் வந்துருவோம். அப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போனாங்க. பாத்தீங்களா, நம்ம ஊரை விட்டு தள்ளி இருக்கிற காட்டுல இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. அவங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஆமா சிச்சோ, நீ சொன்னது உண்மைதான். அவங்க 2 பேரும் மட்டுமே இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. நீ சொன்னது உண்மைதான் மஹி. எனக்கும் அவங்க வாழ்க்கைய பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவங்கள மாதிரி வாழணும்னு போல ஆசையாவும் இருக்கு. அப்படி அன்னையில இருந்து நேரம் கிடைக்கும் போது எல்லாரும் கிளம்பி துணி புஜ்ஜிய பார்க்க போயிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து வயல்ல வேலை செய்யறது, அவங்களுக்கு உதவி செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் பூரா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அங்கிருந்து அவங்க கொண்டு வர காய்கறிங்க ரொம்பவும் சுவையா இருக்கிறதுனால ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்களுக்கும் அந்த காய்கறி வேணும்னு கேக்குறதுனால எல்லாரும் அவங்க கிட்ட காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற துணி புஜ்ஜிய பத்தி சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே நேரா துணி புஜ்ஜி கிட்டயே போய் காய்கறிய வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தனிமே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த துணி புஜ்ஜிக்கு ஆட்கள் வரப்போக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அப்படியே அவங்களுடைய வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு.